ஒரு குழந்தை அவங்களுக்கு. அந்த ஒய்ஃப் வந்து ஷி வாஸ் செகண்ட் கேரிங். ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்க. அன்னைக்கு நானே ஃபீஸ் ரொம்ப கம்மியா வாங்குனேன். அந்த காசு கூட அவங்களால குடுக்க முடியாத ஒரு நெலைமை. இவங்க வந்து அ என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல. ஸோ பண்ண தொழில்ல எல்லாமே நஷ்டம் அண்ட் கடன். ஏகப்பட்ட கடன். அப்ப என்ட்ட வந்து கேட்டாங்க, "நான் தொழில் பண்ணாத எங்கேயாவது வேலைக்கு போட்டுமா?" அப்படின்னு. நான் சொன்னேன், "நீங்க வேலைக்கு போனாலுமே, உங்களால ஒரு இடத்துல அந்த வேலைய உங்களால கூட இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து இந்த தொழில் தான் பண்ணணும்." ஸோ இவங்க என்ன தொழில்ல இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பரம்பரையா அவங்க அப்பா, அவங்க தாத்தா எல்லாருமே வந்து வெஜிடபிள் மார்க்கெட்ல ஒரு சின்ன கடை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இவரால அத வந்து எடுத்து நடத்த முடியல. அப்பாலாம் இறந்துட்டாங்க. ஸோ நல்லா படிச்சிருக்கக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு யங் மேன். ஆனா சமாளிக்க தெரியல. இது ஏன் அப்டின்னா, 2 விஷயம் இந்த ஜாதகத்துல நான் அவர கைட் பண்ண 2 விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நீ ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி ஒரு நல்ல பெரிய ஆளா வரலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்தேன். எதனாலன்னா, அந்த ஜீவனகாரகன் புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அ கன்னியில. அண்ட் ஹி இஸ் அ கன்யா லக்னா பெர்சன். ஸோ லக்னகாரகன் புதனே ஸ்ட்ராங்கா இருக்கான். சூரியனும் சனியும் இருக்கு. ஸோ அதனால வேலை பண்றதுக்கு லேபர் உழைக்கிறதுக்கான எல்லா இதுவும் பாடியில இருந்தாலும், அந்த மைண்ட் அப்படிங்கிறது ஒரே ஃப்ளக்சுவேஷன். ராகு கடகத்துல அண்ட் கடகத்துல இருக்க வேண்டிய சந்திரன் நீச்சம். அதனால வேண்டாம். இது காலசர்ப்ப தோஷம் வேற. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவா, நம்மளால இது பண்ண முடியாது, என்னால இத செய்ய முடியாது அப்படின்னு தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல தானே குறைச்சுக்கிறது. ஸோ இவங்களுக்கு நம்ம குடுத்த கான்ஃபிடன்ஸ் என்ன? நீங்க திரும்பவும் கடைக்கு போங்க. நீங்க ஒரு அழுக்கு இல்லைன்னா நெறைய உங்கள நீங்க வேர்க்க விறுவிறுக்க தான் வேலை செஞ்சு நீங்க வந்து முன்னுக்கு வர முடியும். நீங்க வந்து ஒரு 9 டூ 5 ஜாபோ, இல்ல ஒரு ஒயிட் காலர்ட் ஜாபோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ நீங்க இந்த தொழில் அப்பாவுடைய தொழில், அதுவும் சூரியனும் கூட இருக்கிறதுனால, பரம்பரை தொழில் தான் உங்களுக்கு அது செட் ஆகும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்து, அன்னைக்கு ஃபீஸ் கூட அவரால குடுக்க முடியல. பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டேன். பட் நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்த அந்த கான்ஃபிடன்ஸும் அந்த இதுவும், இந்த ஜீவனகாரகன் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவங்கள்ட்ட சொல்லி, நீங்க கண்டிப்பா நல்லா வருவீங்க. இது உங்களுடைய நேரம், காலம் அண்ட் பிளஸ் காலசர்ப்ப தோஷம் இதுன்னு சொல்லி, சர்ப்ப பலி பண்ற இடத்துல போய் நீங்க அந்த சர்ப்ப சாந்தி பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். ஸோ தே கேம் பேக் ஆஃப்டர் 1 இயர். நீங்க நம்ப மாட்டீங்க. நிஜமாவே அவன் பிசினஸ்ல ரொம்ப பெரிய ஆளாகி நல்லா வந்தார். ஸோ அவரோட சுக்கிர தசா நல்ல லாபத்துல இருந்தது. சூப்பரா இருந்தது. சூரிய தசா சூப்பராச்சு.